ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இறுதி வரை நண்பர்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். மீட்ச் எனப்பட்ட 17 வயது வாலிபன் ஒருவன் இருந்தான். மொட்டை தலையுடன் வகுப்புக்கு வருவான். அவனது மொட்டை தலையை பார்க்கும் எல்லா மாணவர்களும் மொட்டை தலையா மொட்டை தலையா என்று அவனை பார்த்து கேலி செய்வார்கள். சில சமயங்களில் வெங்காய தலையா என்றும் கேலி பேசுவார்கள். இன்னும் சிலர் ஒரு நூதனமான பிறவி நம் வகுப்பில் காணப்படுகின்றது என்றும், வேறு சிலர் கழுகுதான் வகுப்பினில் வந்துவிட்டதோ என்றும் கேலி செய்வது உண்டு. பல்லை கடித்து கொண்டும் சகித்து கொண்டும் தான் மீட்ச் அந்த பள்ளிக்கு வருவான். டாக்டர்கள் மீட்சின் உடல்நிலையை பரிசோதித்தனர். பரிசோதனையின் முடிவில் மீட்சுக்கு கேன்சர் வந்துள்ளது என்று கண்டறிந்தனர். மீட்சுக்கு தன் வியாதி என்னவென்று தெரியாததால் வழக்கம் போன்று தன் காரியங்களை செய்து வந்தான். புற்றுநோய் அவனை அதிகமாக பாதிக்க தொடங்குவதற்கு முன்னர் அழகாக கால்பந்து விளையாடுவான். அவன் விளையாடும் அழகே அனைவரையும் பார்க்க தூண்டுவதாக இருக்கும். ஆனால் இப்போது புற்றுநோய் தன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. சோர்வும் எட்டி பார்க்க தொடங்கியது. உடலின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாய்க்கொண்டே வந்தது. மீட்சின் உடலில் ஒவ்வொரு நாளும் எடை குறைந்து கொண்டே வந்தது. பலவீனமாகிக்கொண்டே வந்தான். இப்போது உணவு உட்கொள்வதிலும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் மீட்ச் மொட்டை அடித்திருந்தான். மீட்சின் மொட்டை தலையை பார்த்துதான் அனைவரும் கேலி செய்து வந்தார்கள். ஒரு நாள் அவனுடைய உண்மையான பிரச்சனையை ஒரு மாணவன் அறிந்து கொண்டான். அவன் மற்ற மாணவர்களும் இடம் சென்று அந்த உண்மையான காரணத்தை சொன்னபோது அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். அதன் பின் எல்லா மாணவர்களும் அவனை இரக்கத்துடன் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். கால்பந்து விளையாட்டு மாணவர்கள் அவனிடம் மிகவும் அன்பாயிருந்தனர். மீட்சை சந்தோஷப்படுத்துவது எப்படி என்று ஆலோசிக்க ஆரம்பித்து விட்டனர். கால்பந்து விளையாடும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் தங்கள் முடியை மலித்து மொட்டையடித்து கொண்டனர். அது மட்டுமல்ல, கால்பந்து பயிற்சியாளரும் மொட்டையடித்து கொண்டார். கேலி செய்த மற்ற மாணவர்கள் வியப்பில் மூழ்கினார்கள். மீட்ச் மரணமடையும் வரையிலும் மொட்டையடித்து கொண்டே இருக்க அந்த நண்பர்கள் தீர்மானித்தனர். மீட்ச் 3 மாதத்தில் மரணத்தை சந்தித்தான். தன் நண்பர்களின் இந்த செயலால் மீட்ச் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அந்த நண்பர்களை காட்டிலும் சிறந்த நண்பராக இயேசு நமக்கு இருக்கின்றார். இயேசுவின் கல்வாரியின் பாடுகளை நாம் நினைத்து பார்க்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.